பாமக வந்து வலிமையாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் பயங்கர பவரில் இருந்தார். அவர் இப்போ சொன்ன பேட்டியிலே சமீபத்து பேட்டியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 18 எம்எல்ஏக்களுடைய எங்களுடைய ஆதரவு இருந்ததுனால தான் திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் இருந்தது. கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் தெரியுமா உங்களுக்கு, எனக்கு எம்பி கொடுத்ததை பற்றி பேசுகிறார்கள்னு பேசினார். எங்க சப்போர்ட்ல தான் வந்து ஆட்சியிலே இருந்துச்சு. ஆட்சி 5 வருஷம் இருந்துச்சு திமுக ஆட்சி. நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய தயவுல ஆட்சி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா, ஏன் அப்போ இந்த வன்னியர்களுக்கான தனியிட ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடை நீங்கள் வாங்காமல் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல வன்னியர் மத்தியில். அந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா அதற்கு பல விமர்சனங்களை பண்ண வைக்கிறாரு. அவருடைய தூண்டுதலின் பேரில் பல விமர்சனங்களை செயல்படுறாங்க. அருளும் அதே மாதிரி விஷயம் தான் சொல்லியிருந்தார். அன்புமணியின் தூண்டுதலால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்கு எதிராகவும் வன்னியர்களுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தார்ல. சார், நான் வந்து வன்னியர்களுடைய பொது சொத்துக்களை உள்ளடக்கி கோனேரி குப்பத்தில் இருக்கின்ற சொத்துக்களை வன்னியர் மக்கள் பயன்பெறும் வகையில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தேன். அதற்கு ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா சமூக வலைதளங்களில் அப்பொழுது நான் கொடுத்த காலத்தில் அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த காலத்தில் வந்து என்னுடைய படத்தை போட்டு பக்கத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதை போட்டு இவர் மாரி கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டு போடுறாங்க. அவதூறு பரப்பு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், உடனே கட்சியிலேருந்து அவங்களை நீக்கியிருக்கணுமா இல்லையா? அஃபிஷியலாக கட்சியினுடைய பொறுப்பாளர் போடுறாங்க, பதவியில் இருக்கிறவர் போடுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கட்சி நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அவர் மீது என்ன நடவடிக்கை சொல்லணும். அது நான் வந்து வழக்கு போட்டு அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு வச்சிங்க, அது தனி வழக்கு ஒன்று இருக்குது, அது போயிட்டுருக்கு. அதனால் சமூக வலைதளங்களில் இப்போ பண்ணுற விமர்சனங்கள்லாம் காவல்துறையிடம் அதை கொடுத்து அவர்கள் எல்லாம் இப்போ வாட்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் அடுத்தது செய்ய போகிறோம்.